தானியேலின் ஆவி, எஸ்தரின் ஆவி, யாக்கோபினுடைய ஆவி, ஜெபத்தின் ஆவி. ஹல்லேலூயா. ஒவ்வொரு மேலும் பொழியும்படியாக நம்முடைய விசுவாசமோ இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் இருக்கிறது. நாம் அவிதமா ஜெபத்திலே இந்த உலகத்தை, சாத்தானை, நம்முடைய இருக்க போராட்டங்களை ஜெயித்து தேவ சித்தத்தை செய்யும்படியாக தேவன் இந்த இரவு வேளையிலே நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வேளையில் ஒரு சிறிய பாடலை பாடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுத்தோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு கையிலும் ஆட்டுக்குட்டி ரத்தம் இப்போது இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளையுடைய கரத்திலே கரங்களை தட்டுவோம் ஆட்டுக்குட்டி ரத்தத்திற்காக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் ரத்தத்தை எடுத்து நாம் அவிதமாய் தொளிக்க போகிறோம். பாவத்தின் மேலே, சாத்தான் மேலே, பாவிகள் மேலே, உலகத்து மேலே தொளித்து, ஹல்லேலூயா, தேசத்தின் மேலே தொளிப்போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னிக்க கூடியது. ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் சாத்தானை ஜெயிக்க கூடியது. ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் குற்றமற்ற மனசாட்சியோடு நம்மை ஊழியம் செய்ய வைக்கக்கூடியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை சத்துருவை ஜெயிக்கக்கூடிய வல்லமை, பிள்ளி சூனிய கட்டுகள், போராட்டங்களை ஜெயிக்கக்கூடிய வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். ஆமென். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையில்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். பாடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம். ஆமென். அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம். ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே கொடி ஏற்றிடுவோம். ரத்தமே, ரத்தமே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம். கரங்களை தட்டி பாடுவோம். இயேசுவின் நாமத்தினாலே அந்தகார சக்திகள், போராட்டங்கள் எல்லாம் மாறுவதாக. ஆமென். ஜெயித்திடுவோம். ஆமென். எல்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஆமென். தேவன் அந்தகார சக்திகள், எல்லா விதமான போராட்டங்களை ரத்தத்தினாலே தேவனாய் கர்த்தர் மாற்றி நமக்கு ஒரு பெரிய விடுதலை தேவன் இரவு வேளையிலே செய்யும்படியாக, ஒரு சிறையிருப்பை மாற்றும்படியாக, போராட்டங்களை மாற்றும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உமது ஜனங்களும் மகிழ்ந்திருக்க, திரும்பவும் மகிழ்ச்சியாகும். ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி, ஆவியின் நிறைவை திரும்ப சந்தோஷத்தால் நிரப்பி, ஆவியின் நிறைவை திரும்ப. ரத்தமே,
குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம் அந்தகார வல்லமை துரத்திடுவோம் சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம் எல்லையில்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம் ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம் அந்தகார வல்லமை துரத்திடுவோம் சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம் எல்லையில்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம் ரத்தமே ரத்தமே கிறிஸ்துவே ரத்தமே ஆமே ரத்தமே கிறிஸ்துவே ரத்தமே ஏரப்பே ஓ ரவாஷால வரவாக பாபா பாபா ஆமே சிறையிருப்பை மாற்றுகிற தேவன் சிறையிருப்பை தேவன் மாற்றி நம்மை சுத்த ஜலத்தால் இரத்தத்தால் கழுவி நம்மை இந்த இரவு வேளையிலே பரிசுத்தப்படுத்துவாராக ஆமென் குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம் அந்தகார வல்லமையை துரத்திடுவோம் சாட்சியின் வசனத்தை ஜெயித்திடுவோம் இல்லையில்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம் ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம் அந்தகார வல்லமையை துரத்திடுவோம் ரத்தமே ரத்தமே கிறிஸ்துவே ரத்தமே ரத்தமே கிறிஸ்துவே ரத்தமே நிலையேற பெற்ற ரத்தமே ஆமென் ஓ ரவாஷால ரத்தமே இந்த இரவு வேளையில் ஒவ்வொருடைய கையிலும் மாசற்ற குற்றமற்ற இரத்தத்தால் மீட்டுக் கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அவர் இரத்தத்தால் நாம் கழுவப்பட்டிருக்கிறோம் ஹல்லேலூயா அவருடைய அதிகாரம் அவர் இரத்தம் நம்முடைய கையில் இருக்கிறது நம்முடைய சகோதரன் இரவும் பகலும் குற்றப்படுத்திக் கொண்டிருந்த சாத்தான் கீழே தள்ளப்பட்டான் ஹல்லேலூயா பிள்ளைகளுக்கு விரோதமாய் குடும்பத்துக்கு விரோதமாய் போராடின வலுசர் பாவிகள் எல்லாம் கீழே தள்ளப்பட்டது மரணமே ஆனாலும் மரணமே நேரிடுமா இருந்தாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் கரங்களை தட்டி தேவனை மகிமை ஜெயிப்போம் வெற்றி பெறுவோம் தோல்வி இல்லை சத்துரு தேசத்தை இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது சிறைப்பட்டிருக்கிறார்கள் நாளிலே ஒவ்வொருவரும் தேவன் ரட்சிக்கவும் தேசத்தை மீட்கவும் திறப்பின் வாய் நிற்கும்படியாக ஆட்டுக்குட்டி கையிலே இரத்தத்தையோடு நான் நிற்போம் நான் வெறுங்கையோடு நிற்பதில்லை என்ற அதிகாரத்தோடு நிற்போம் வானமண்டத்துல பொல்லாத பிசாசுகள் விழுந்து போகும் உனக்கு விரோதமாய் எழும்புகிற யுத்தங்கள் மாறும் யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதும் இல்லை ஹல்லேலூயா ராஜா அவன் நடுவிலே இருக்கிறார் இந்த இரவிலே அவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற தேவ ஜனமே தேவன் உன் மனதின் விருப்பத்தை நிறைவேற்றுவார் தடைகளை மாற்றுவார் உன் கண்ணீரை துருத்தியில் சேர்த்து வைத்திருக்கிற தேவன் இந்த நடு இரவிலே உனக்கு ஒரு அதிசயம் செய்வார் ஹல்லேலூயா சத்தமா அல்லேலூயா நடு இரவிலே பவுலுக்கும் சீலாவுக்கும் ஒரு அதிசயம் செய்த தேவன் ஹல்லேலூயா
நடு இரவிலே பேதுருக்கு ஒரு அதிசயத்தை செய்த தேவன். ஹalleluya. நாலாம் ஜாமம் நடு இரவிலே அந்த சீசர்களுக்கு கடல் மேலே நடந்து வந்து ஒரு அதிசயத்தை செய்த தேவன். ஹalleluya. ஹalleluya. உனக்கு ஒரு அதிசயம் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஹalleluya. 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 ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுங்கள், எடுங்கள், அதிகாரத்தை கையில் எடுங்கள், சத்துருவை துரத்துங்கள். தேவ ஜனங்களை இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார். பாவம் அக்கிரமங்கள் எல்லாம் கழுவி உங்களை சுத்திகரிக்கும்படியாக இந்த வேளையில் அவருடைய ரத்தம் உன் பாவத்தை சுத்திகரிக்கும். இரவு வேளை உடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள், விட்டுவிடுங்கள். ஹalleluya. 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 அந்தகார சக்தியை குடும்பத்துக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், திருச்சபைக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய் போராட அந்தகார சக்தியை இயேசுவின் நாமத்தினாலே அடித்து கொள்ளுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், இயேசுவின் நாமத்தினாலே சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம். ஆமென். ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம். ஆமென். அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம். ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே. சுத்த ஜலத்தை ரத்தத்தை துளித்து நம்மை பரிசுத்தத்தால் நம்மை கழுவ பாவங்களை இந்த வேளையில் அறிக்கை செய்து விட்டு விடுவோம். சுத்தமான ஜலத்தை தெளித்திடுமே, பரிசுத்த ரத்தத்தாலே கழுவிடுமே. பாவங்களை கழுவ ஒப்புக்கொடுப்போம். ஆமென். ரத்தத்தை தெளித்திடுமே, பரிசுத்த ரத்தத்தாலே கழுவிடுமே. சபைகள் எல்லாம் நீர் படைத்து, ஆமென். சபைகள் எல்லாம் நீர் படைத்து, சபைகளில் தேவன் எழுந்தருள். ஆமென். ஹalleluya. சபைகளில் ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுத்தோம், அந்தகார நாமத்தினாலே சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையில்லா ஏற்றிடுவோம். குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையில்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் நம்முடைய எல்லா நடக்கையிலும் பரிசுத்தராய் இருக்கும்படியாகவே நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. இந்த வேளை ஒரு சுத்திகரிப்பின் வேளை. ஹalleluya. பாவ விமோசன நாள். இந்த இரவேளையிலும் அவர்கள் தங்களுடைய பாவங்களையும் தங்களுடைய பிதாக்களுடைய பாவங்களையும் ஜாமம் முழுவதும் ஒரு ஜாமம் முழுவதும் அறிக்கை செய்தார்கள். தேவன் வல்லமையாக வெளிப்பட்டார்.
தேவன் எழுந்தருளினார், ஆபிரகாமை நினைத்தருளினார். ஹalleluya. அவருடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் செய்தார். ஹalleluya. ஆலயம் கட்டப்பட்டது, தடைகள் மாற்றப்பட்டது, தேவைகள் சந்திக்கப்பட்டது. பரிசுத்தத்தை தேவன் விரும்புகிற தேவன். ஹalleluya. இந்த வேளையிலும் அவர் இரத்தத்தால் கழுவ உங்களை ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுங்கள். ஹalleluya. நம்ம அறிக்கை செய்வோம். ஹalleluya. என் பாவங்கள், அக்கிரமங்கள், எங்களுடைய பிதாக்கள் பாவங்கள், எங்களுடைய தேசத்தின் பாவங்களை ஆண்டவரே அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம். இரவேளையில் உம்முடைய வல்லமை, ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேக காற்று எங்கள் மேலே வீசட்டும் ஆண்டவரே. ஹalleluya. 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 பலத்த அபிஷேகம். ஹalleluya. ஹalleluya. ஆமென். பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே. ஆமென். கிருபையின் வரங்களால் ஒரு அபிஷேகம் ஆண்டவரே ஊற்றப்படட்டும். ஆமென். கிருபையின் வரங்களால் அலங்கரியோ. பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம். ஆமென். பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம். ஆமென். சபைகளில் எல்லாம் ஜொலிக்கணுமே. ஆமென். சபைகளில் எல்லாம் ஜொலிக்கணுமே. ஆமென். ரத்தமே ஆமென். இயேசு கிறிஸ்துவே ரத்தமே. ரத்தமே இயேசு கிறிஸ்துவே ரத்தமே. விலையேற பெற்ற ரத்தமே. காற்று கொட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம். அந்த சாட்சியின் வசனத்தை தேடுவோம். எல்லாம் இல்லாத வழியேற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சீயோனே, சிறைப்பட்டு போன சபையோனே, உன் சிறையிருப்பை திருப்பும் நாளிதுவே. உன் சிறையிருப்பை திருப்பும் நாளிதுவே. ரத்தமே 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 இயேசு கிறிஸ்துவே ரத்தமே. விலையேற பெற்ற ரத்தமே. ஒவ்வொரு மேலும் இயேசுவின் ரத்தம் தொளிக்கப்படுகிறதை காண்கிறேன். அபிஷேகம் இறங்குறதை காண்கிறேன். அதிகாரம் இறங்குறதை காண்கிறேன். அந்தகார சக்திகளை, உலகத்தை, பாவத்தை ஜெயிக்கும்படியாக சிறைப்பட்டிருக்கிற சீயோனே, திருச்சபையே, சிறையிருப்பிலும் திருப்பும்படியாக, ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உன்னை அபிஷேகித்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியிலே, பரிசுத்த ஆவியிலே நிரம்புவோம். விகாரமாய் ஷாலமா காய் ஷாரமா கார் லை ஷா. ஹalleluya 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 கார் லை ஷாரமா ஓரமா ஷாரமா கார் லை ஷாரமா. நிரம்பு. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றப்படும். ஹalleluya ரமாய் ஷாரமா ரமாய் ஷாரமா. ஊற்றப்படும் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியாயிருக்கும். ஹalleluya. உன் வறட்சி, உன் வனாந்தரம் அப்படியே இருக்கும். பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டு விட்டால் செழிப்பான உனக்கு ஆசீர்வாதம் தேவன் கொடுப்பார். உன் சிறையிருப்பை மாற்றுவார். அபிஷேகத்தின் நுகங்கள் முறிக்கப்படும். எல்லாரும் கர்த்தரை அபிஷேகத்தில் நிரம்புங்கள். கொடுக்கப்பட்ட அபிஷேகம் கர்த்தர் உன்னை அபிஷேகத்தை நோக்கமே கட்டுண்டலை விடுவிக்கும்படியாக, எல்லா சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்கும்படியாக, அநேக தேசத்திற்காக நிற்கும்படியாக அபிஷேகம் அபிஷேகத்தில் நிரப்பு ராஜா. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். வன்னிய பாசையில நிரப்பு நிரப்பு ஒவ்வொருவரை நிரப்பு. போராட்டங்கள், கட்டுகள் எல்லாம் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சரிதான தோன்றிருக்கிற தேவச்சரமே, பரிசுத்தவான்களே, உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் உண்டு. ஹalleluya. ஒரு கண்ணீரை துருத்தியில் சேர்த்து வைத்திருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya
எந்த இடத்தில் தலை குனிந்தீரோ, எந்த இடத்தில் தலை நீ குனிந்தீரோ அந்த இடத்திலே உன் தலையை நிமிர்த்துவார். ஹalleluya. உன் கட்டுகள் அவுக்கப்படும். ஹalleluya. உன் போராட்டங்கள் மாற்றப்படும். ஹalleluya. உன் ஜெபங்கள் கேட்கப்படும். ஹalleluya. எந்த இடத்திலே ஊழியர்களே நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ அந்த இடத்தில் மறுபடி ஊழியத்தை உங்களை உயர்த்தி வைப்பார். ஹalleluya. 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 சோத்ரம் 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 சோத்ரம். ஹalleluya. 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 எல்லாரும் முழங்கால் படிடுவோம். இந்த இரவுடைய சன்னிதானத்திலே முழங்கால் நின்று முழங்கால் யுத்தம், முழங்கால் யுத்தம். எல்லாரும் ஒரு முழங்கால் படிடுங்க. நீண்ட முழங்காலில் ஆண்டவரே எங்களுக்காக, திருச்சபைக்காக, குடும்பத்திற்காக, தேசத்திற்காக முழங்கால் யுத்தம் செய்கிறோம். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். எல்லா சத்துடைய போராட்டங்கள், பலவீனங்கள், நோய்கள் எல்லாம் மாற்றப்படுவதாக. ஹalleluya. 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 சோத்ரம் 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 சோத்ரம். ஹalleluya. ஹalleluya. நானே உன் பரியாயிர கர்த்தர் என்று சொன்ன தேவன், வியாதியை விளக்குவே என்று சொன்ன தேவன், எல்லா விதமான போராட்டங்கள், வியாதிகள் இந்த இரவு வேளையிலே மாறப்படுவதாக, மாற்றுவதாக, சுகப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே இரவும் பகலும் ஆண்டவரே, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை என்று பேதுரு சொன்னார். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் தொழில்துறைக்கு விரோதமாக, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வேலைகளுக்கு விரோதமாக காணப்படுகிற போராட்டங்களை இதோ இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறோம். அவர் வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் வலையை போடுகிறோம். இந்த இரவு வேளையிலே ஆண்டவரே திரளான மீன்களை பிடிக்க உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். சோத்ரிப்போ சோத்ரம் 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 சோத்ரம். ஹalleluya. 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 ஊழியர்களே திரளான மீனை பிடிப்பீர்கள். ஆண்டவருடைய சொன்னார் பேதுருவிடத்திலே, இனி மீன் அல்ல, இனி மீன் அல்ல, இனி மீன் அல்ல, மனுஷரை பிடிக்க முடியும், அவங்களே மாற்றுவேன். ஹalleluya. ஆண்டவரே மனுஷர்களை தாரும் ஆண்டவரே, ஆத்துமாக்களை தாரும் ஆண்டவரே. சோத்ரம் 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 சோத்ரம். ஹalleluya. 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 உன் பிள்ளைகளை குறித்து உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் திரும்பி வருவார்கள். உன் பிள்ளைகளை சிங்காசனத்தில் உட்கார வைப்பேன். ஹalleluya. தாவீதே உன்னை குறித்தும் உன் சந்ததியை குறித்து என் கையிலே திட்டம் உண்டு. ஹalleluya. ஆண்டவரே திருச்சபையின் பிள்ளைகளை ஆண்டவரே, ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே, ஆண்டவரே சிறு பிள்ளைகளை ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய கரம் நீட்டி இந்த இரவிலே ஆசீர்வதிக்குமா ஜெபிக்கிறோம். சோத்ரம் 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 சோத்ரம். ஹalleluya. 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 ஆண்டவரே திருச்சபைக்கு விரோதமாக ஆண்டவரே போராடுகிற அந்தகார சக்திகளை, ஆண்டவரே சோத்ர பிரிவினை ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே போ கடிந்து கொள்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவருக்கு பலத்தை தாரும், வல்லமை தாரும். சோத்ரம் 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 சோத்ரம். ஊழியத்தை பெருக்கும், புதிய புதிய கிளைச்சபைகளை உருவாக்கும். ஊழியர்களை கர்த்தா, ஊழியர் குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ஆலயத்துக்கு இந்த இரவுகளில் வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கருத்தில் ஒப்படைக்கிறோம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்படைக்கிறோம். அவளை சுத்திகரித்துக் கொண்டு தேவ சமூகத்தில் வல்லமையாக நாங்கள் இருந்து பிரகாசிக்க, உமக்காக ஊழியம் செய்ய, உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்த எங்களோடு இருந்து இந்த இரவிலே வழி நடத்துங்க ராஜா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்தும். எல்லா துதிகரமையாவும் எடுத்து இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹalleluya. ஹalleluya. நம்முடைய ஜெபத்தை கேட்டபடினால் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இன்னும் ஜெபங்களை கேட்க போகிறார் தேவன், பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹalleluya. ஹalleluya. ஆமென். உட்காரும். நம்மத்திலே கடந்திருக்க அருமையான பாஸ்டர் பிரபாகர் ஜெபிக்குமார். கீழே கல்கண்டா ஊட்டிலே, மேலே கல்கண்டா ஊட்டிலே ஏஜி சபையிலே ஊழியம் செய்கிறவர் அருமையான ஐயாக்கா. நாம் தொடர்ந்து குடும்பத்துக்காக ஜெபிப்போம். இந்த இரவிலே முழு ஜெபத்திற்காக, ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்குமாறு உங்களுக்கு. ஹalleluya. ஸ்தோத்திரம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ரபா ஷகலரலமலரலபா ரபா ஷகலரலபஹதனபபலரலபா ரிபஹதனபலரலபா ஷகதனகபலரலபா. உங்க மகிமை ஊற்றப்படுவதாக, உங்க மகிமை ஊற்றப்படுவதாக, உங்க வல்லமை
வல்லமை ஆமென். இறங்குவதாக, உங்க வல்லமை இறங்கி வருவதாக, உங்க மகிமை ஊற்றப்படுவதாக. என் நாமத்தினாலே எங்கே 2-3 பேர் கூடி இருக்கிற அந்த இடத்தில் இருப்பேன் என்று சொன்னவர், இருக்கிறவராகவே இருப்பேன் என்று சொன்னவர், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவர் உம்மிடத்தில் வருவார்கள் என்ற வார்த்தையின்படியாக எங்கள் பரலோக தகப்பனே, எங்களுக்கு ஒத்தாசுவர் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்தடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர், பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே, எங்கள் கண்களை உமக்கு நேராக ஏறெடுக்கிறோம். இதோ வேலைக்காரருடைய கண்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போலவோ, வேலைக்காரியின் கைகள் ஆண்டவரே எஜமானின் ஆண்டவரே சோத்ரோ கையை நோக்கி இருக்குமா போலவோ, எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த ராத்திரி நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல உங்க வல்லமை ஊற்றுவீராக, உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுவீராக. ஆண்டவரே, தூக்கத்தை கிரயம் செய்து, ஆண்டவரே தூக்கத்தை தியாகம் செய்து உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்கள் நடப்பதாக, ஒரு அதிசயங்கள் நடப்பதாக. ஆண்டவரே, நாங்கள் பாடின வண்ணமாக எல்லா சிறையிருப்புகள் மாறுவதாக, எல்லா எதிர் வல்லமைகள் மாறுவதாக, எல்லா போராட்டங்கள் மாறுவதாக, எல்லா எதிர்ப்புகள் மாறுவதாக. தடைகளை உடைக்கிறவர் எங்களுக்கு முன்பதாக கடந்து போகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி. இந்த ராத்திரி நேரத்துல உம்முடைய சமூகத்துல ஆண்டவரே ஜெபிக்க இருக்கிற ஒவ்வொரு காரியங்களை நினைத்துமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், எவ்வளவு நேரங்கள் நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோமோ அவ்வளவு நேரங்கள் சோர்வில்லாமல் ஆண்டவரை ஜெபம் பண்ண ஆண்டவர் நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுவீராக. எங்கள் மத்தியில் இருக்கிற எல்லா ஊழியர்களை கர்த்தர் பயன்படுத்துவீராக. உங்க நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. நீர் ஆளுகை செய்யும். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண, விழித்திருந்து ஜெபிக்க ஆண்டவர் நீர் எங்களுக்கு ஏற்ற கிருபைகளை கர்த்தர் கொடுப்பீராக. அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பீராக. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். உட்காரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் வல்லமையும் கனமும் உண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இரவேளைக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். கடன் சென்ற இமைப்பொழுதும் மாதங்களாக நம்மை காப்பாற்றி இந்த மாதத்தில் 6வது முழு இரவு ஜெபமாக இந்த முழு இரவிலே பௌர்ணமி நாளிலேயும் கூட தேவனுடைய சமூகத்திலே நாம் கடந்து வந்து தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களாக, அழைக்கப்பட்டவர்களாக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இந்த நடு இரவிலே அவருடைய சமூகத்திலே காணப்படும்படியாய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஒரு இரவு ஜெபம், அது விசேஷமான ஒரு ஜெபம். தேவ சமூகத்திலே யார் யார் காத்திருக்கிறார்களோ, அன்றைக்கு பரிசுத்தவான்கள் எல்லாம் நடு இரவிலே ஜெபித்து இறை ஆசீர்வாதத்தை அடைந்து கொண்டார்கள். அப்படி போலவே இரவு ஜெபம் நமக்கு நிறைய சபைகளிலே இரவு ஜெபம் செய்ய முடியவில்லை. அப்படியே செய்தாலும் ஏசி ரூமுக்குள்ளாக, சின்ன அறைக்குள்ளாக எந்த சத்தமும் அவர்களால் போட முடியாதபடி இருக்கிறார்கள். நமக்கோ பரந்த இடத்தை, நல்ல சத்தம் போட்டு ஜெபிக்கக்கூடிய இடத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய தேவைகள் தேசத்துக்காக அழிந்து போகாதபடிக்கு, இன்னும் சபை விரிவாக்கத்திற்காக, நம்முடைய காரியத்திற்காக ஜெபிக்கக்கூடிய
ஒரு பெரிய உன்னதமான ஒரு ஜெபம். ஆனால் அதில் தான் நமக்கு ரொம்ப போராட்டம் வரும். தூக்கங்கள், அசதிகள், தேவ சமூகத்திலே கடந்து வந்து இரவு வேளையில் எப்படி நிற்பது என்று சொல்லி நாம் நினைப்போம். ஆனால் தூக்கத்தை வெறுத்து சில சபைகளிலே வாரந்தோறும் வைக்கிறார்கள். அந்த சபை விரித்தடைந்து கொண்டிருக்கிறது. கொரிய தேசத்திலே தினந்தோறும் வைக்கிறார்கள். இடம் கொள்ளாமல் போய் கொண்டிருக்கிறது. எவ்வளவாக கர்த்தருடைய பிள்ளைகள் முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிக்கிறோமோ, சபை விருத்தி அடையும், நாம் விருத்தி அடையவும் ஊழியத்திலே தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்க தேவனாய் கர்த்தர் உதவி செய்வார். தேவனுமா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ரோமர் 15வது அதிகாரம் 32வது வசனத்தை இந்த வேளையிலும் சிறிது நேரம் தியானம் செய்து நாம் ஜெபத்திற்கு கடன் செல்ல ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஹல்லேலூயா. ரோமர் 15ஆம் அதிகாரம் 32வது வசனம். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுகிறது போல நீங்களும் என்னோடு போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தமும் ஆவியானுடைய அன்பின் நிமித்தமும் உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பரிசுத்த பவுல் தன்னுடைய அனுபவத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். ஆவியானுடைய அன்பின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை நிமித்தமும் விசுவாசிகளை அழைப்பு கொடுத்து ஆவிக்குரிய ஒரு போராட்டம் நமக்கு உண்டு. ஏற்கனவே மாமிசத்துக்குரிய போராட்டத்தில் ரட்சிக்கப்படாத முன்னாடி இருந்தோம். இப்போ ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய யுத்தம் உண்டு. அந்த யுத்தத்தை ஜெயிப்பதற்கு ஒரே ஒரு கருவி ஜெபம்தான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஜெபம் இல்லை என்றால் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது, தோல்வி அடைந்து கொண்டே தான் இருப்பீர்கள். அதனால தான் ரோமர் 1:9 பாருங்க, உங்களுக்காக நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேங்கிறார், உங்கள் நினைவாகவே இருக்கேங்கிறார். ஒரு உண்மையான பரிசுத்தவான்கள் ஆடுகளை குறித்து நினைத்து கொண்டே இருப்பார்கள். ஐயோ, முழு ஜெபத்துக்கு வரவில்லையே, சண்டே சர்வீஸுக்கு வரவில்லையே என்று சொல்லி அந்த ஜெபங்களை நாங்கள் உங்களுக்காக நினைத்து கொண்டே இருக்கிறோம். தொடர்ந்து ஜெபம் நடந்து கொண்டே இருக்கிறது. வந்தவர்களுக்கும் வராதவர்களுக்கும் கூட ஜெபத்தை கர்த்தர் நடத்தி கொண்டே இருக்கிறபடினால் நாம் சமாதானமாக இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. எனக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறபடினால் தான் கர்த்தர் பரிசுத்தவான்களோடு இந்த ஐக்கியத்தை தேவன் வைத்திருக்கிறார். 9ஆம் வசனம் தான் நினைக்கிறேன், வாசி பாருங்க. நான் ஜெபம் பண்ணும்போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவியோடு தேவன் நமக்காக பரிசுத்தவான்கள் ஜெபிக்கிறார்கள். நீங்கள் எனக்காக ஜெபிக்கிறீர்கள் என்று சொல்லி ஆவியானவர் சாட்சி. அவர் முக்கியமாகவே நல்லா தெரியும் தேவனுடைய ஜனங்களுக்கு, பரிசுத்தவான்கள் தேவ ஜனங்கள் நமக்காக ஐயா அவர்கள் ஜெபிக்கிறார்கள், போனிலே தொடர்பு கொள்கிறார்கள், சபைக்கு வா என்று அழைக்கிறார்கள் என பரிசுத்தவான்கள் ஊழியர்கள்லாம் நம்மோடு கூட ஐக்கியத்தில் இருக்கிறார் என்று சொல்லி ஒரு உண்மை உள்ள பரிசுத்தவான் திருச்சபைக்காக பரிசுத்தவான்களுக்காக தொடர்ந்து போராடி ஜெபிக்க வேண்டும். அந்த போராட்டத்திலே நீங்களும் என்னோடு கூட போராடுங்கள். திருச்சபை என்பது பரிசுத்தவான்கள் தேவஜனங்கள் இருவரும் சேர்ந்து தான் எந்த காரியத்தையும் செய்ய வேண்டும். சபை என்பது ஒரு யுத்த களம்தான். அந்த யுத்த களத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெறாதபடி நீங்கள் விலகிவிட்டு என்று சொன்னால் சாத்தான் சிரித்து கொண்டே இருப்பான், தோல்வி அடைந்து விடுவோம். எந்த ஒரு காரியத்தையும் திருச்சபை விட்டு பரிசுத்தவான்கிட்டு விலகி விடக்கூடாது. காரணம், சாத்தான் போராடுவான், சாத்தான் யுத்தத்தை கொடுப்பான். அந்த நேரத்திலே நாம் உறுதியாக இருந்த தேவ சத்தத்தை நாம் செய்ய வேண்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே பவுல் அதனால தான் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? 10-11 வசனங்களை வாசிங்க. 6:10-11 எடுத்தவங்க வாசிங்க. வாசிங்க. கடைசியா என் சகோதரரே, அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கடைசியான சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு
பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி எதிர்த்து நிற்க திராளி உணராகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் பாருங்க, மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, இரத்தத்தோடு மட்டுமல்ல, அதிகாரங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனை வானமண்டலத்துள்ள பொல்லாத ஆவியனுடைய சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா, ஹalleluya. எங்க பாருங்க, மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரமல்ல, வான மண்டலத்தில் பொல்லாத பிசாசு, விடிவெள்ளி மகன், சிங்காசனத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டவன். அதனாலதான் சிங்காசனத்திலிருந்து யுத்தம் தொடங்குன்னு சொல்லிவிட்டார். அங்கிருந்து தள்ளப்பட்டு நம்மோடு பிசாசு போராடிட்டு இருக்கான். ஆனாலும் நாம் தான் ஜெயிப்போம். அந்த போராட்டங்கள் யுத்தங்கள் வரத்தான் செய்யும். நீங்கள் இணைந்து பரிசுத்தவான்களோடு இணைந்து நீங்கள் அவர் வல்லமையை தரித்து கொண்டு ஜெயித்து தேவ சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். அதுதான் அவர் தீயை கடந்து வந்தோம், தண்ணீரை கடந்து வந்தோம், மனிதர்கள் மேலே கடந்து வந்தோம். பாருங்க, தீய போராட்டத்தில் வரும், தண்ணீர் வரும், மனிதர்களும் அவனை கைவிட்டு வருவார்கள். நல்ல மனிதர்கள் நம்மோடு கூட இருந்தவர்கள், நன்மை பெற்றவர்களும் கூட நம்ம தலை மேலே ஏறி போயிடுவாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனாலும் கர்த்தர் விட மாட்டார். அந்த சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறது, என்னை செழிப்பான இடத்தில் கொண்டு வந்தீர். ஹல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலே அதில் 4 பாயிண்ட் இருக்கிறதுங்க. எல்லாரும் விடலாம், ஆனால் கர்த்தரை மாத்திரம் பிடித்து கொண்டிருந்தேனால், பரிசுத்தவான்களை மாத்திரம் பிடித்து கொண்டிருந்தானால் உனக்கு செழிப்பையும் மகிழ்ச்சியும் தேவ சமூகத்தில் தருவார். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் பவுல் சொன்னது போல யுத்தம் ஜெப வாழ்க்கையிலே போராடி வெற்றி பெற வேண்டும். அந்த ஆவிக்குரிய போராட்டம், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பாவம் செய்தோம், அக்கிரமம் செய்தோம், தேவன் நம்மை ரட்சிக்கவில்லை என்றால் இந்த உலகத்திலே நாம் கெட்டு போயிருப்போம். தேவன் நம்மை ரட்சித்தார், தேவ சமூகத்திலே நாம் கடந்து வந்தோம், நம்மை தேவன் விடுதலை ஆக்கிட்டார். ஹல்லேலூயா. அதை கெட்ட குமாரனை போல தான் ஒரு காலத்தில் இருந்தோம். சொத்தை வாங்கின உடனே கெட்ட வழியில் போய் எல்லாவற்றையும் செலவு பண்ணி தீர்த்து விட்டார். ஆனால் என்றைக்கும் தவப்படத்தில் வந்தாரோ, தகப்பன் ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் மறுபடியுமாக கொடுத்து வாழ வைத்தாரோ, நாம் கூட கர்த்தருடைய பிள்ளைகள் கவனமாக இருக்க வேண்டும். தேவன் கொடுத்த கிருபைகளை இழந்து விடக்கூடாது. ஆமென். இழந்து விடாதபடி நாம் ஜாக்கிரதையாக இருந்து நாம் தேவ சித்தத்தை நாம் சரியாக செய்ய வேண்டும். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. போராட்டம் உடைய வாழ்க்கையிலே வரும், ஆனாலும் போராட்டத்தை ஜெயிக்கக்கூடிய பலனை தேவன் கொடுப்பார். அது எதன் மூலம் கொடுப்பார்னா, ஜெபத்தின் மூலம்தான். ஹல்லேலூயா. போராட்டத்துக்கு மேல் போராட்டம் என்று யோபு சொல்லுகிறார். யோபு 10:17 வாசி பாருங்க. இணையா போராட்டத்துக்கு மேல் போராட்டம், சபைக்கு வந்தோம் விடுதலையான்னு பார்ப்போம், விசுவாச பாதையில் வந்து ஊழியம் செய்தால் கர்த்தருக்கு விடுதலை கொடுத்துருவான்னு சொல்ல, போராட்டத்து மேலே போராட்டம் இருக்கிறது. சொத்து போகாதீங்க. போராட்டத்திற்கு ஒரு குறிக்கப்பட்ட நாள் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அதற்கு விடுதலை உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். 10:17 நீர் உம்முடைய சாட்சிகளை எனக்கு விரோதமாய் இரட்டிக்க பண்ணுகிறீர், என்மேல் உம்முடைய கோபத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர். என்மேல் உம்முடைய கோபத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர். போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது. போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்து இந்த போராட்டம்லாம் ஆவிக்குரிய போராட்டம். ஆவிக்குரிய போராட்டத்தில் நீங்க எப்படி நிக்கிறீங்க கர்த்தர் பார்க்கிறார். மாமிசம் போராடும், உலகம் போராடும், எல்லாம் போராடும். இதுல எப்படி நிற்கிறாய்? இன்னொரு இடத்துல அவருடைய நண்பர்களை பார்த்து சொன்னார், நீ என்ன சிரிக்கிறீங்க, எனக்கு உபதேசம் பண்ணுங்க, நான் எதனா தவறு இருந்தால் சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன், அறிக்கை செய்கிறேன் என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்தவான்கள் சொல்லும் போதும் மற்றவர்கள் சொல்லும் போதும் திருத்திக் கொள்வதை நாம் திருத்திக் கொண்டு சரி செய்ய வேண்டும். ஆனால் ஒருத்தர் விழுந்து போயிட்டால் ஒரு தேவ பிள்ளை சொல்லும் அல்லது பரிசுத்தவான்கள் சொல்லும், பின்வாங்கி போயிட்டால் உடனே நம்ம கேட்கணும். கேட்டு வருகிறவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். இல்லை என்றால் போராட்டம் அவருடைய வாழ்க்கையில் வந்து அழிந்து போய் விடுவார். சாத்தா அழிச்சிருவான். ஆமென். போராட்டம் வரும்,
ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நாம் காத்திருந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு போராட்டத்திற்கு ஒரு முடிவை தேவனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த முடிவுக்குள்ளாக நாம் கடந்து வரும்போது தான் வெற்றியை தேவனாய் கர்த்தர் கொடுக்கிறார். நிறைய பேர் பிசாசை அவர் சாட்சியாக வைத்து பிசாசின் போராட்டம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு தடவை பிசாசு அழுது கொண்டே இருந்தானா. ஒரு போய் கேட்டிருக்காரு, என்னைய உலகத்தையே அழுக வைக்கிறாள், நீ ஏன் அழுது கொண்டிருக்கேன்? அடையாங்க நீங்க வேற இந்த விசுவாசி பூரம் பாவம், அவன் விழுந்து போயிட்டு, அவன் வேசித்தான, அவன் திருடிட்டு, அவன் செல்போன்ல பாவம் செஞ்சுக்கிட்டு எனக்கு போராட்டம் என்னையே சொல்றாங்க. இந்த பெந்தகோசுப்பாக்காரர்களாம் என்மேல் பழிய போடுகிறார்கள் என்று சாத்தான் அவன் புலம்பிக்கிட்டு இருக்கான். அவன் அழுகிறானாம். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் செய்கிற காரியத்திலே கவனமா இருக்க வேண்டும். நாம் பாவம் அக்கிரமம் செய்தால் அது ஒரு யுத்தம் வரும், போராட்டம் வரும். அதனாலதான் ஏசாயா 59 1-2 உங்களுடைய அக்கிரமும் பாவமும் என் முகத்தை மறைக்கிறது, என் செவியை அடைக்கிறது என்று அவர் சொல்லிவிட்டார். யுத்தங்கள் போராட்டம் வரும்போது நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், தேவ சமூகத்துக்கு வந்து விட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒருவருக்கு 3 இடம் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஒன்று உன்னுடைய வீடு, 2வது உடைய வேலைஸ்தலம், 3வது தேவ சமூகம். அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று எங்க? உங்களுடைய வீடு. 2வது எங்க? உங்களுடைய வேலைஸ்தலம். 3வது எங்க? தேவசம். வந்துரு, விழுந்துரு, இங்க வந்து விழுந்துரு. இதுக்கு மீறி சாத்தான் போராட்டத்தை கொடுப்பான், போராட்டத்தை கொண்டு வருவான். வந்து விழ வேண்டிய இடத்துல விழுந்துடணும். இதை விட்டு விட்டு நீங்கள் வெளியே போக ஆரம்பித்து விட்டு 3 தான் இருக்கணும். இந்த 3க்கு விட்டுறக்கூடாது. விட்டுட்டீங்கன்னா சாத்தான் போராடிடுவான். விழுந்துடணும். எவ்வளவு பாவம் வந்தாலும் நம்ம வந்து இங்கே விழுந்துடணும். போராட்டம் வந்தாலும் விழுந்துரு, தேவன்கிட்ட ஒப்படைச்சிரு, அவர் பார்த்துக்கிடுவார், அவர் மன்னித்து விடுவார். அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 விட்டு வெளியில எங்கன்னா போகாதீங்க ப்ளீஸ். வந்துருங்க. அதுதான் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், தேவனுடைய ஐக்கியம். அதுதான் தேவ சமூகம். அப்படி பிரசனத்துக்குள்ளா வந்துடணும். இதை விட்டு விட்டு விலகி போகும்போது தான் நமக்கு யுத்தங்கள் தாக்குகிறது, போராட்டங்கள் நமக்கு தாக்குகிறது. அவருடைய தேவ சமூகத்தில் ஜெபத்திலே என்னோடு கூட நீங்கள் போராடுங்கள். போராட்டம் உண்டு, யுத்தம் உண்டு. ஆனாலும் தேவனுடைய சமூகத்திலே நான் கதற வேண்டும். ஏசாயா 38:14 இப்படி எழுதியிருக்கிறது. ஏசாயா 59 நீங்க எடுத்தீங்க 1-2 அதுல 11 போடப்பட்டிருக்கிறது. யுத்தங்கள் போராட்டம் எல்லாம் வரும். புறாவை போல ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு இறங்கும், என் பாவங்களை மன்னியும் 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 கூவ வேண்டும், கதற வேண்டும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. 38:14 ஒரு வாசி. நம்முட்டை போலும் தகைவலான் குருவியை போலும் கூவினேன், புறாவை போல் புலம்பினேன், புறாவை போல் புலம்பினேன், என் கண்கள் உயர பார்க்கிறதுனால் பூத்து போயின. அருமையான தேவஜனமே, தேவ சமூகத்தில் வந்து அறிக்கை செய்து சுத்திகரித்து புலம்புனி. தேவன் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். அறிக்கை செய்ய, சுத்திகரி. அந்த இதுதான் வழி, வேற வழி இல்லை. சத்துரு வெளியில ரெடியா நிற்கிறான். அதுல 59:11 வாசிக்கலாம். நாங்கள் அனைவரும் கரடிகளைப் போல உருமி, கரடிகளைப் போல உரும்பி, புறாக்களைப் போல கூவிக்கொண்டிருக்கிறோம், புறாக்களைப் போல கூவிக்கொண்டிருக்கிறோம். நியாயத்துக்கு காத்திருந்தோம், அதை காணோம். ரட்சிப்புக்கு காத்திருந்தோம், ரட்சிப்புக்கு காத்திருந்தோம். அது எங்களுக்கு தூரமாயிற்று, அது எங்களுக்கு தூரமாயிற்று. எங்கள் மீறுதல்கள் உமக்கு முன்பாக மிகுதியாய் இருந்து. பாத்தீங்களா, மீறுதல்கள் தான் மிகுதியா இருக்குது. அதனாலதான் 51:1-2 நீ எவ்வளவு கூவினாலும் சத்தமிட்டாலும் கூட கூவு, ஆனா பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. உன் நன்மை ஏன் வரவிடாம இருக்கிறது? எரேமியா 5:25 உன்னுடைய பாவம் நன்மையே உனக்கு வரவிட்டாது இருக்கிறது. அக்கிரமம் தான் நான் அறிக்கை செய்து விட்டு விட. கூவ வேண்டும், அழ வேண்டும். ஆண்டவரே, பாவியா என்மேல் கிருபையாயிரும். ஹல்லேலூயா. தூரமா போனேன், விட்டு விட்டேன், உன்னுடைய அன்பை விட்டு விட்டேன். 3 ட்ரையாங்கிள் இல்லை, நான் இல்லாமல் வெளியே போகிறேன். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ட்ரையாங்கிள் இருக்கணும். 3 வந்துடணும், சுத்திகரிக்கணும். வந்துட்டு நீ சுத்திகரிக்காம ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது. சுத்திகரித்து தேவ சமூகத்துடைய ஆசீர்வாதங்களை
நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். எரேமியா 5:25 கோல்டு வசனங்க அது. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி. அப்பப்போ கோல்டு வசனம் சொல்லுவேன், நோட் பண்ணிக்க, வாசிங்க. உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மை வரவிட்டாது இருக்கிறது. ஆமென். சத்தம் ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. சாது சுந்தர் சிங் திருநெல்வேலிக்கு வந்திருக்கும் போது இந்த வசனத்தை ஒருவருக்கு உணர்த்தி கொடுத்திருக்கிறார். அவர் ஆச்சரியப்பட்டிருக்கிறார். சாது சுந்தர் சிங் திருநெல்வேலிக்கெல்லாம் வந்திருக்கிறார் ஐயா, கண்டிப்பாக வந்திருக்கிறார். தமிழ்நாட்டுக்கெல்லாம் வந்திருக்கிறார். அவர் பிஸ்னஸ் செய்கிறார், பயங்கரமான பிஸ்னஸ். ஆனால் லாஸ் ஆகிட்டே இருக்கு. போராட்டம், பிள்ளைகளுடைய காரியங்களிலே தடை. ஒரு நாள் தங்கி இருக்கும்போது ஏன் தடை என்று சொன்ன உடனே இந்த வசனத்தை உணர்த்தி கொடுத்து 7 விதமான பாவத்தை எழுதி கொடுத்தாராம். அவருக்கு ஆச்சரியமாக போய்விட்டது. அவருடைய பிஸ்னஸில், அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், ஊழியத்தில் உண்மை இல்லாத காரியங்கள், இதெல்லாம் 7 விதமான காரியம் இருக்கிறபடினால் தடை என்று சொன்னாராம். அவர் ரொம்ப அழுது புலம்பி, ஐயா நீங்கள் ஒரு அப்போஸ்தலர், நீங்கள் தேவனால் அதிகாரம் பெற்றவர்கள், இவ்வளோ ஒரு நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதை வந்து எச்சரித்தது போலவே எனக்கு எச்சரித்து உணர்த்தி கொடுத்தீங்க. இந்த 7 விதமான பாவமும் என்னிடத்தில் இருக்கிறது. நானும் ஜெபத்தில் போராடி பார்க்கிறேன், என்னால் முடியவில்லை. சத்துரு ஒரு பக்கம் போராடுகிறான். இந்த 3 காரியத்தில், இந்த ட்ரையாங்கிளில் விட்டு நான் வெளியே போகிறேன், வீடை விடுகிறேன், சில நேரத்தில் வேலையை விட்டு விடுகிறேன், சில நேரத்தில் போராட்டத்தில் தேவ சமூகத்தை விட்டு விடுகிறேன். நான் தனிமையாக போல, ஒரு புறாவை போல, கரடியை போல போய் உரும்பி கொண்டிருக்கிறேன். காட்டுக்கழுதையை போல கற்றுக்கொண்டு இருக்கிறேன். என்னை கேட்பதற்கு யார் என்று சொன்ன உடனே தன் பாவங்களை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்ய சொன்னாராம். அறிக்கை செய்து சாது சுந்தர் சிங் கை வைத்த உடனே அவரை விட்டு பலவிதமான அசுத்த ஆவிகள், அவருக்கு விரோதமாக செய்வன ஆவிகள், அவரை வளர முடியாதபடி போராட்டங்கள். அருமையான தேவஜனமே, இது ஒரு முழு ஜெபத்திலே நடந்ததை அவர் எழுதியிருக்கிறார். எதற்கென்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் போராட்டம் உண்டு, யுத்தம் உண்டு. நாம் பரிசுத்தவான்களோடு இணைந்து தேவ சத்தத்தை செய்து ஜெபிக்க வேண்டும். கணவன் சோர்ந்து போயிட்டார், மனைவி ஜெபிக்க வேண்டும், குறை சொல்லிக் கொண்டே இருக்கக்கூடாது. மனைவி சோர்ந்து போயிட்டால் கணவன் ஜெபிக்க வேண்டும், குறை சொல்லிக் கொண்டே இருக்கக்கூடாது. பிள்ளைகள் சோர்ந்து போயிட்டால் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. அப்போஸ்தலர் 16:25 ஒரு பெரிய போராட்டம். அவர்கள் விடவில்லை, இருவரும் சேர்ந்து ஜெபித்தார்கள். சிறைச்சாலைகள், ஹalleluya, அஸ்திபாரங்கள் அதிர்ந்தது. விட்டுறாதீங்க, சேர்ந்து இணைந்து எப்போதுமே நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருங்க. 2 பேரும் சிறைச்சாலைக்கு போனாங்க. பேதுரும் சிறைச்சாலைக்கு போனார், பவுலும் சிறைச்சாலைக்கு போனார். ஏன் இந்த யுத்தம்? ஆவிக்குரிய இவ்வளவு ஊழியத்தில் நாங்கள் வந்திருக்கிறோமே, ஊழியம் செய்யறோமே, ஏன் இந்த போராட்டம்? இது ஆவிக்குரிய போராட்டம். இது ஊழியத்தினால் வருகிற, ஊழியக்காரர்களுக்கு வருகிற போராட்டம். அல்லேலூயா சொல்லுங்க. ஊழியக்காரர்களுக்கு இந்த யுத்தம்லாம் உண்டு. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிரியமா இருந்துச்சு. அப்போஸ்தலரை கொல்றது இந்த யூத ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரியமா. எவ்வளவு கொழுப்பு பாருங்க. நம்மளை கொள்வதுக்கு சாத்தான் நிறைய பேருக்கு பிரியமா இருக்கு. அடுத்து பேதுருவை காலி பண்ணலான்னு பார்க்குறாங்க. கர்த்தர் விட்டாரா? ஊழியக்காரர்களே, தேவனுக்காக ஊழியம் செய்கிறவர்களே, உங்களை விடவே மாட்டார். பேதுரு சிறையிருப்பை இரவே திருப்பினார். ஹalleluya. அந்த பரிசுத்தவான்களோடு தேவஜனங்கள் போராடினார்கள். நீங்களாம் முத்துக்கள் எங்களுக்கு, நீங்களாம் வைரங்கள். பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் போராட வேண்டும். இருவரும் அங்கேயும் போராடி ஜெபித்தார். தேவதூதனை அனுப்பினார்கள். ஹalleluya. 2 பேருக்கும் இரவு வேளை ஜெபந்தான். இரவு வேளையில பெரிய மாற்றங்கள் உருவாயின. ஆவை கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய ஜெபத்தை விட்டுவிடக்கூடாது. நமக்காக மாத்திரமல்ல, தேவனோடு இணைந்து நாம் ஜெபதூபங்களை ஏறெடுக்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரத்தில் தேவன் தெளிவாக சொன்னார். 40:41 நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். எனக்காக 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாது. முழு ஜெபத்தை ரொம்ப ஆண்டவர் விரும்புகிறார். ஹalleluya. அது 1 ஹவருங்க. அதை நாம் வெறுக்கிறோம். வயதான காலத்தில் பாருங்க, நம்ம ஜோசு ஐயா போல, அருமையான சண்மு ஐயா போல, அவங்களாம் 86, 76, 72 பாருங்க, அவங்களாம் ஏன் வந்திருக்காங்க? ஆனால் 84ல் ஒரு அம்மா போச்சுங்க. 84ல் போய் தேவாலயத்தில் பாருங்க, உவாசம் இருந்து இரவும் பகலும் ஜெபிச்சுச்சான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. விடக்கூடாது.
போராடி வந்து விழுந்துரு, இங்கே தான் விழணும். வீட்டிலேயே உட்காந்து சாத்தா போராடுவான். அருமையானவனுக்கு ஆலயத்தை கொடுத்திருக்கிறார், இடத்தை கொடுத்திருக்கிறார். குடும்பத்தோடு வந்து விழுந்து விடு. அல்லேலூயா. வாசிங்க. அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை 40-41 வாசிங்க. பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமும் பலவீனம் உள்ளது என்றார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் போராடி 39 பாருங்க, வேர்வை அந்த இரவுல, வேர்வை அந்த நேரத்தில் வேர்வை வந்து கொண்டிருக்கிறது, கூட ரத்தமும் வருகிறது. விடக்கூடாது, போராட்டம் வரும். படிப்பு, வேலை, எதிர்காலம், திருமணம், தடைகள், ஆண்டவரே உம்முடைய சித்தம் இல்லாமல் நான் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய சித்தம் இருந்தா இந்த பாத்திரம் 39 பாருங்க, நல்ல வசனம் வாசிங்க. விழுந்துட்டாருங்க, போய் முகப்புறம் விழு. என் பிதாவே, விழுந்து உபவாசம் பண்ணு, போராடு, விழுந்து விடாத நீ. அதான் என்னோடு கூட போராடு. ஹல்லேலூயா. பிதாவோட போராடுறாரு பாருங்க, வாசிங்க. என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க, ஐயோ இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த இரவு வேளையிலே அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, தாசர்களே, எவ்வளவு போராட்டத்திலே சோர்ந்து போகாதீங்க. ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படி, என்னுடைய சித்தம். போராட்டம், பாவம், அவ்வளவு பாவம். அந்த பாவத்தெல்லாம் சுமக்க போறார். முழு உலகத்தின் பாவத்தை பார்த்து அவருக்கே போராடுறார். இவ்வளவு போய் சுமக்கணுமா ஆண்டவரை, என்னையே இப்படி. ஆனா தேவ சித்தம் இதுதான், இப்படித்தான் வர வேண்டும் என்று போராட்டத்தில் தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி போராடி ஜெபிச்சுட்டு இருக்கும்போது 3 பேரை கூட்டி போனாருங்க. அவர்கள் ரொம்ப வேண்டியவர். அந்த 3 பேர் யாராருங்க? பேதுரு, யாக்கோப்பு. 3 பேர் நல்லா குரட்டை விட்டு தூங்குறாங்க மாதிரி. சப்போர்ட்டுக்கு போச்சுன்னா ஒரு 4 பேரை சப்போர்ட்டு கூட்டி போனா அவன் தூங்குறான். 12 பேரை கூட்டி போனார். ஆமென் சொல்லுங்க. சில நேரத்தில் 3 பேரை ஸ்பெஷலாக கூட்டி போவார். எல்லாரும் ஊழியர்கள் தனியாக போகாதீங்க, அவங்க 2 பேரும் 3 நேரம் ஸ்பெஷலாக வச்சுங்க. யாராச்சும் வச்சுக்கிட்டு அவங்களோடு இணைந்து நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆனால் நீங்களும் தேவனும், அது தனிப்பட்ட முறையில். அது லூக்கா 6:12 பாருங்க. நீங்களும் தேவனும் என்ற சப்ஜெக்டை நீங்கள் பார்க்கும்போது லூக்கா 6:12 தனி ஜெபம். அது இரவில் கூட நீங்கள் தனியாக ஜெபிக்கலாம், தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கலாம். நண்பர்களோடு சேர்ந்து ஜெபிங்க, மற்றவர்களோடு இணைந்து ஜெபிங்க. ஆனாலும் நீங்களும் தேவனும். ஆமென் சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களும் தேவனும் இருக்கிறீர்களா? அல்லேலூயா. ஏனோக்கும் தேவனும் கூட இருந்தார்கள், காணப்படாமல் போனார். லூக்கா 6:12 வாசிங்க. அவர் ஜெபம் பண்ணும்படி மலையின் மேல் ஏறி நீங்களும் தேவனும். ஆமென் சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படின்னா தேவன் உங்களோட பேசுகிறாரா, நடத்துகிறாரா? ஆவியானவருடைய நீங்களும் தேவனும் இரவுல கூட நீங்க தனியா ஜெபம் பண்ணலாங்க. முழு ஜெபம் மாத்திரம் இல்லை, தேவனுடைய சமூகத்தில் நீங்களும் அவரும் எப்படி தொடர்புல இருக்கிறீங்க? நண்பரோடு இதெல்லாம் இணைந்து ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தர், அதெல்லாம் கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் சோர்ந்து போகாதே, விழித்திருந்து ஜெபம் பண்ணு. விழிப்பு ஜெபத்தை, நடுஇரவு ஜெபத்தை தேவன் ரொம்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே பேதுரும் சீலாவுக்கு விடுதலை கொடுத்த தேவன், பேதுருக்கு விடுதலை கொடுத்த தேவன், முழுவதும் போராடி தேவனுடைய சமூகத்திலே யாக்கோப்பு முதல் இரவு ஜெபத்திலே வெற்றி பெற்றார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களையும் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தூங்காதீங்க. தூங்குற நேரத்தில் தான் சாத்தான் போராட்டங்களை கொண்டு வருவான், பிரச்சனைகளை கொண்டு வருவான், கலைகளை கொண்டு வருவான். ஆனால் அதை அறிக்கை செய்து விட்டு சுத்திகரித்து தேவ சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அதனாலதான் முழுவரவு ஜெபத்திற்கு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13:25 யார் வீட்டிலே நல்லா தூங்குகிறார்களோ, முழுவரவு ஜெபத்தை மதிப்பதில்லையோ, தேசந்தோறும் வாரந்தோறும் நாம் என்ன ஜெபிக்கணுங்க?
இன்னைக்கு திருச்சியில் ஒய்எம்சியில் தேசத்தின் மருவத்திற்காக ஜெபிக்கிறாங்க. ஆமேன்னு சொல்லுங்க, சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. அங்கெல்லாம் எனக்கு அழைப்பு வந்தது. ஆனால் எல்லாரும் முக்கியமானது போக முடியும். நம்ம எல்லாம் இணைந்து அங்கங்கே ஜெபிக்க வேண்டும். தேசத்தின் மறுரூபம், திருச்சியில் மறுரூபம், திருச்சி ஒரு மறுரூபமாக வேண்டும். அவர்கள் மறுரூப அளவுக்கு வர வேண்டும். விசுவாசம் மாத்திரமில்லை, குமாரத்துவம் மாத்திரமில்லை, இறைவனுடைய ஒப்பாக மாறி ஆவியில் இருக்கும் கர்த்தரை தரிசித்து மகிமை மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அந்த உன்னத நோக்கத்திற்கு வந்து விட வேண்டும். இப்போ இயேசு கிறிஸ்து வந்தாலும் நாம் அவரோடு நடுவானத்தில் சந்திக்க தேவன் நமக்கு இரக்கம் செய்வாராக. ஹல்லேலூயா, அல்லேலூயா. இரவு வேளையில் வருவார், சாயங்காலத்து எப்போ வராலும் வருவார். இப்போ கூட வந்துடலாம், சீக்கிரம் வந்துட்டா பேசாமல் போயிடலாம். அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேருக்கு இதான் விருப்பம். ஏண்டா அந்த போராட்டம் இங்கே பிரச்சனை இந்த உலகத்திலிருந்து. ஆனால் இருந்துதான் ஆகணும். அவர் இருந்தார், அவர் தேவசத்தத்தை, அவர் ஓத்துறப்பட்டவரை அவரை நோக்கி பாருங்கள், பாடுகளை இருந்து அவரை நோக்கி பார்க்க வேண்டும். மத்தேயு 13:25 வாசிங்க. அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பாருங்க, கவனமா இருக்க வேண்டும். தூக்கத்துக்கு ரொம்ப இடம் கொடுக்கறாங்க. தூக்கத்துக்கு இடம் கொடுக்கும் போதுதான் ரொம்ப போராட்டம் வரும். தேவனுடைய சமூகத்திலே கடந்து தூங்குற நேரத்தில் தான் தூங்கணும். எப்போ பார்த்தாலும் தூக்க ஆவி, ஜப ஆவி போய்விட்டது. தானியேலை போல ஜப ஆவி ஆண்டவரே, எஸ்தரை போல ஜப ஆவி ஆண்டவரே, யாக்கோப்பை போல ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் எப்படி ஜபித்து வெற்றி பெற்றார்களோ அந்த ஜப ஆவியை எனக்கு தாரும் என்று ஜபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் மே. ஆமே. தானியேலை போல ஆண்டவரே, எஸ்தரை போல, பவுலை போல ஆண்டவரே ஜெப ஆவியை கொடுங்க ஆண்டவரே. பாடுங்க. வின் மூன்று வேளையோ தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. ஆமென். தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஆமென், ஹல்லேலூயா. பேதுரு கொஞ்சம் தூங்குறவர் தாங்க. ஆனா பவுல் தூங்க மாட்டார். பேதுரு எங்க பார்த்தாலும் பாருங்க, சிறைச்சாலையும் தூங்குறாரு, கூட்டி போன இடத்துலையும் தூங்குறாரு. கொஞ்ச நேரம் அந்த அவர் மீன் வியாபாரினால ரொம்ப டயர்டில் தூங்கிடுவார் போலுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எந்த வியாபாரமாக இருந்தாலும் தூங்கக்கூடாதுங்க. ஆனால் பவுல் தூங்கவே மாட்டாருங்க. சிறைச்சாலையாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, விழித்திருந்தால் அவர் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார். இருந்தாலும் இருவரும் சேர்ந்து தேசத்தை கலக்கினார்கள். அல்லேலூயா. 2 அப்போஸ்தலர், புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலர், யூதர்களுக்கு அப்போஸ்தலர். வேலை செய்து கொண்டே ஒரு ஊழியம் செய்தார். அவர் முழு நேரமாக ஊழியம் செய்தார். எப்படியோ தேவ சத்தத்தை நாம் செய்தாக வேண்டும். அந்த வேளையிலே நம்முடைய சம்பத்தை போல ராஜசேகர் ஒரு ஆட்டோ டிரைவர் இன்னைக்கு ஃபோன் பண்ணார். அவருடைய ஊழியங்கள் வருகிற சனிக்கிழமை, பிரின்ஸ் ஐயாக்கெல்லாம் தெரியும். ஐயா வந்துருங்க, என்னை ஆட்டோ டிரைவர்னு யார் மதிக்க பண்ணுறாங்கய்யா, ஒரு ஊழியர்னு கூட என்னை இது பண்ண மாட்டாங்கய்யா. யார் சொன்னது? நான் உங்களுடைய மதிக்கிறேன். நீங்கள் வேலை செய்துட்டு ஊழியர் செய்கிறது தவறல்ல. உங்களுக்கு பைபிள் காலேஜ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறேன். அவர் ஏர்போர்ட்டில் தான் இருக்கிறார். நிறைய ஊழியங்களை செய்கிறார். ஆனால் இவர்கள் யாரை மதிப்பதில்லை. மற்ற சபையார் ஒரு சாதாரண ஆள் தான் அவர் நினைக்கிறார்கள். இல்லை, தேவ சத்தத்தை செய்யுங்கள். இந்த வாரம் நாங்கள் வர்றோம், அடுத்த வாரம் நீங்கள், அடுத்த மாதம் உங்களை நான் போடுங்க வர்றேன். இணைந்து தேவ சத்தத்தை செய்வோம். ஊழியத்தை எப்படியாவது செஞ்சு ஆகணும். அது யாராக இருந்தாலும் என்ன, எத்தனை கருத்துடைய ஊழியத்தை எங்கெங்கே செய்கிறீர்களோ, அது ட்ராக் ஷூல எந்த ஊழியமாக இருந்தாலும் சரி, சமைக்கிற ஊழியம், பந்தி விசாரிப்பு ஊழியம், சண்டே கிளாஸ் ஊழியம், போதிக்கிற ஊழியம், இன்னும் 7 ஊழியம் இருக்குங்க. எந்த ஊழியத்தை நீங்கள் செய்து பாருங்க, கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. எதோ ஊழியத்தை கர்த்தருக்காக நாம் செய்ய வேண்டும். தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் சரி, தேவ சமூகத்தில் வந்து விட வேண்டும். அதனால் 119:48 அவர் பெரிய ராஜா, அவருக்கு ஏகப்பட்டமான சத்துரு இருந்தார்கள், போராட்டம் இருந்துச்சுங்க. அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் ராஜாமத்தில் வந்து நான் நிற்பேங்கிறார். 119:48 நினைக்கிறேன். எடுத்தவங்க வாசி பாருங்க, சீக்கிரம் வாசிங்க.
119 48 வாசிங்க. நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன், உமது பிரமாணங்களை தியானிப்பேன். வாசிங்க. குறித்த ஜாமத்திலே அவருடைய பிரமாணங்களை தியானிப்பதற்கு ஒரு குறித்த ஜாமத்திலே நான் எழுந்து விடுவேன் என்று சொல்லுகிறார். அவருக்கு பாருங்க, குறித்த ஜாமத்தில் தான் ஜபம், வேத வாசிப்பு. இந்த ஜாமத்தில் வந்திருக்கிறோம். அந்த வசனமா 119 148. வாசிங்க. உமது வசனத்தை தியானிக்கும்படி, உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே, குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். என் கண்கள் விழித்துக் கொள்ளும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தூக்கமே வராம இருந்தாலும் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, வேத வசனத்தை வாசிங்க. அவர் பெரிய ராஜாங்க, சத்துரு உண்டுங்க, அவருக்கு பெரிய போராட்டம் உண்டுங்க. அந்த நேரத்திலும் கூட அந்த இரவை விடவே மாட்டார். இரவை விட்டு விடாதீங்க. விசேஷித்த இரவு, இந்த இரவு நடு இரவிலே வந்திருக்கிற தேவ ஜனமே, உனக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. விழுந்து புலம்பல் 2:19 கோல்டு வசனம். உனக்காக மாத்திரமில்ல, ஊழியர்கள் இதை வாசிக்கணும். தினந்தோறும் இதை வாசிங்க. உன் பிள்ளைகளுக்காக, தெருவிலே மூச்சு விட முடியாதபடி பாவத்திலே அக்கிரமத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிங்க. பெரிய பெரிய பாவங்கள், அக்கிரமங்கள் இரவு வேளைகளில் ஜெபிங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. புலம்பல் 2:19 வாசிங்க. ராத்திரியிலே முதல் சாமத்திலே கூப்பிடு. வாசிங்க. 2:19. மைக் எடுக்கலையா? வேற மைக் வச்சிருக்க, வாசிங்க. எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு. எழுந்திரு, ராத்திரியிலே முதல் ஜாமத்திலே கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறெடு. ஆமென். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. பாவத்துல அக்கிரமத்தில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிங்க. ஒரு டிரைவர் நேற்று எனக்கு சொன்னார், ஐயா நான் டிரைவராக இருக்கேன், இப்போ எங்கே பார்த்தாலும் ஓச்சார பாவம் பெருகி போச்சு அப்படின்னா. அவர் சொல்கிற புறாரங்க பார்த்தீங்கன்னா ரோடு முழுவதும், நாங்கள் சென்னை போயிட்டு வந்தோம், நாங்கள் அதிகமாக பெரம்பலூர் போயிட்டு வந்தோம், கோயம்புத்தூர் போயிட்டு வந்தோம். பாவங்கள் என்னவென்றால் அப்போதை காட்டி இப்போ ரொம்ப பெருக ஆரம்பிச்சு விட்டது. சத்துரு ரொம்ப பாவங்கள் செய்ய வைக்கிறான். அப்படி பாவிகளை நான் போகும்போது வரும்போதுதான் பார்ப்பேன், ஆண்டவரே இவர்களை மனம் திரும்ப மாட்டான். ஏன்னா அவர் ஓனரோடு போவாரா, ஓனரோடு வருவாராம். ஒரு நாள் எப்படியாவது மனம் திருப்ப வேண்டும் என்று ஒரு இரவிலே வண்டியை நிப்பாட்டி இருக்கிறார். அந்த விபச்சார ஸ்திரீ வந்திருக்கிறார். என்னவென்று கேட்டிருக்கிறார். இயேசு உன்னை நேசிக்கிறாருங்களே. அந்த அம்மா அழுதுருச்சான். எனக்கு இந்த தொழில் செய்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லையா, என்னை கட்டாயப்படுத்தி கொண்டு வந்து என்னை விற்று விட்டாங்க. நான் பெங்களூர், நான் கடவுளுடைய பிள்ளை, என்னை கொண்டு வந்து கடத்தி வேலை வாங்கி தரேன், என்னை விற்று விட்டுட்டாங்க. ஒரு தேவ மனிதனா என்னை ஆசீர்வதிக்கிறீங்க, உங்கள் நம்பரை கொடுங்கன்னு சொல்லி வாங்கி அந்த சகோதரியை காப்பாற்றி விட்டது மட்டும் இல்லை, அவர் கிட்டத்தட்ட ஒரு 10 பேரை காப்பாற்றி கோயம்புத்தூர் பெங்களூர் பக்கம் மறுபடியும் சபையாக அவர் போய் இணைத்திருக்கிறார். ஒரு கரங்களை தட்டி அந்த மனிதனுக்காக நாம் வாழ்த்துவோம். சத்தமா. நாம் பாவத்தை பருகக்கூடாது. பாவம் கிடைச்ச நேரம்லாம் நம்ம போய் உட்காந்துடக்கூடாது. ஒரு டிரைவர் பண்ண வேலைங்க. என் தேவ ஜனங்கள் நாம ஏன் காப்பாற்றக்கூடாது? எத்தனையோ இன்னைக்கு பாவிகள் இருக்கிறாங்க. தேவ சமுத்திரம் உன் ஜபத்தை தேவன் கேட்கிறார். தேவ சமுத்திரம் கூட்டி வந்து விடு. இரவிலே அலைந்து கொண்டிருக்க மனுக்குலங்களுக்காக நீ ஜபம் பண்ணு. ரொம்ப பாவம் பெருகி கொண்டு வருகிறது. இப்போது ரொம்பவும் பெருகுது, முன்னதை காட்டிலும். இப்ப உங்களுக்கு தெரியும், இரவு வேளையிலே வாகனத்தில் செல்வர்கள் அத்தனை பேர்களுக்கும் ஆச்சரியப்பட்டோம். தேவன் இந்த இரவு வேளையில் வந்திருக்கிற தேவ ஜனமே, உனக்காக மாத்திரமில்லை, அழிந்து கொண்டிருக்க மனுக்குலத்திற்காக தேவ சமூகத்தில் எழுந்து நீ போராடு. உன்னை சுத்திகரித்துக்கொள். ஆண்டவரே நான் பரிசுத்தமாகிறேன், என்னை நான் விதமாக சுத்திகரிக்கிறேன். என் வீடு, என்னுடைய வேலை, என்னுடைய திருச்சபை, என் வீட்டில் என்னுடைய பிள்ளைகள், மனைவி பிள்ளைகளையும் நான் விடமாட்டேன், என் கணவனை விடமாட்டேன். சுத்திகரித்து கொண்டு தேவ சமூகத்திலே நீ கடந்து வா. யோபு அதான் செய்தார். தன் பிள்ளைகள் பாவம் செய்திருக்குமோ என்று சொல்லி அடிக்கடி கூடி ஒரு பிரேயர் மீட்டிங் வைப்பாராம். பரிசுத்தவான்களை கூப்பிட்டு தன்னை சுத்திகரிக்க வைப்பார். அப்படியே அடிக்கடி நாம் ஜபங்களை வையுங்கள், தேவ சித்தத்தை செய்யுங்கள். ஹalleluya. கடைசியா வாசிக்கலாம். 4 பேர் கூடி ஜபித்தார்கள், ஒருவர் ஜபம் மாத்திரம் கேட்கப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
4 பேர் கூடி ஜெபித்தார்கள், ஒருவர் ஜெபம் மாத்திரம் கேட்கப்பட்டது. யார் அவர்? உங்களை யாவருக்கா? 4 பேர் கூடி ஜெபித்தார்கள், ஆனா ஒருவர் ஜெபம் மாத்திரம் கேட்கப்பட்டது. யார் அவர்? அல்லேலூயா. தெரியாது. தானியேல் 2ஆம் அதிகாரம் 16, 17 வாசித்து முடிங்க. எல்லாரும் ஜெபிக்கலாம், ஆனால் நீங்கள் இரவுலே அதிகமாக யார், எத்தனை பேர் வந்திருக்கீங்க? மர தூக்கத்திலே, முக்கா தூக்கத்திலே, இல்லை எதில் இருக்கீங்கன்னு தெரியாது. இன்னும் நிறைய பேர் தூங்கிட்டு வரமாட்டாங்க. ஆனால் தேவனுடைய சமூகத்திலே வெற்றி வந்து நாம் தேவ சமூகத்துக்கு வந்தார் ஒருமனப்பட்டு, ஏதோ நம்ம கடமைக்காக அல்ல, இங்கே வந்திருக்கிற ஊழியர்கள் தேவஜனங்கள் ஒரு நோக்கத்தோடு, ஒரு தரிசனத்தோடு, தேசத்திற்காக, திருச்சபைக்காக ஊழியம் வெற்றடையதற்காக நீ விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. வாசித்து முடி. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட மற்ற ஞானிகளும் கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்பதற்காக மிஷாவேல் அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தார். தன் தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தார். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, ஹalleluya, அல்லேலூயா. 4 பேர் ஜெபித்தார்கள், 3 பேர் தூங்கிட்டாங்க. ஒருவருக்கு மாத்திரம்தான் வெளிப்பாடு. நீங்க இத்தனை பேர் வந்திருக்கலாம். இந்த தேவத்துக்கு வந்திருக்க நோக்கம் என்னவென்றால், அவருடைய ரெவலேஷன், அவருடைய தரிசனம், அவருடைய ஊழிய பாரத்தை நாம் தரிசனத்தோடு பெற்று போனால்தான். ஏதோ நம்ம கடமைக்காக வந்திருக்கிறோம், ஏதோ பாடுகிறோம் அல்ல. ஆமென் சொல்லுங்க. சாத்ரா மேசா ஆபேத்நேகோலாம் தூங்கிட்டாங்க, அவங்களுக்கு வெளிப்பாடு கிடைக்கல பாருங்க. என்ன அவங்களே இப்படி சொல்றீங்க? எரியிற அக்கினிக்குள்ளாக வரலாம், ஆனால் பரிசுத்தவான்களோடு இணைந்து நீங்கள் அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். அப்போதுதான் அந்த அக்கினி உங்களுக்கு பற்றி எரியும். எனக்கு இல்லாத வெளிப்பாடு அவருக்கு கிடைக்கலாம், இவருக்கும் கிடைக்கலாம், இவருக்கும் கிடைக்கலாம். அவருக்கு இல்லாத வெளிப்பாடு எனக்கு கிடைக்கலாம். இந்த இரவிலே அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவஜனமே, தேசத்தை குறித்தும் ஜனங்களை குறித்தும் ஒரு வீட்டை குறித்தும் எங்களையும் குறித்தும் நீ இரவு வேளையிலே ஜெபிக்கும் போது கர்த்தர் உனக்கு தரிசனங்களை கொடுப்பார், வெளிப்பாடுகளை கொடுப்பார், தேசத்திலே உன்னை உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் தேவ சமூகத்திலே முழங்கால் படிடுவோம். எல்லாரும் முழங்கால் படிக்கணும். கர்த்தர் எல்லாரும் சோதரியும். இந்த வேளையிலே என்னவருடைய ஜெபத்திலே போராடுங்கள். ஜெபம் என்பது ஒரு போராட்டம். மாமிசத்தோடும் யுத்தத்தோடும் வானமண்டலத்துள்ள பொல்லாத ஆவிகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. ஹalleluya, ஹalleluya. இந்த வேளையில் நம்ம ஒப்பு கொடுப்போம். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். அப்படியே குறைகள், குற்றங்கள், பாவங்களை அறிக்கை செய்ய ஒப்பு கொடுப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். எல்லாரும் முழங்கால் படிடும். ஹalleluya, 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 ஹalleluya. சோத்ரம் சோத்ரம். காட்சி தரிசனங்கள் வெளிப்பாடு எனக்கு கிடைக்கவில்லை ஆண்டவரே. தூக்க ஆவிகள் போராடுகிறது ஆண்டவரே. சத்துரு கலையை விதைத்து விடுகிறார். கலையை இந்த வேளையில் அறிக்கை செய்வோம். சத்துரு இயேசுவின் நாமத்தினால் எல்லா போராட்டத்தையும் தேவன் நிறுவனம். உன் போராட்டத்திற்கு நிச்சயமா முடிவுண்டு. நீ தேவனுடைய ஜெபத்திலே விட்டு விடாதே. யாக்கோபை போல போராடு, பவுலை போல இரவும் பகலும் போராடு. ஹalleluya. சோத்ரம் சோத்ரம் சோத்ரிப்போம். ஹalleluya, 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 ஹalleluya. சோத்ரம் 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 சோத்ரம். ஹalleluya, 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 ஹalleluya. வேளையில் நம்முடைய குறைகள், குற்ற